விவசாய நண்பர்கள் எல்லார்களுக்கும் வணக்கம். நான் ஒரு விவசாயி. விவசாயம் ஆர்வம் இருக்கிறவங்க, இல்லை விவசாயம் பண்ணலாமான்னு யோசிக்கிறவங்க, சொந்த தொழில் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகாமல் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து விவசாயத்தில் லாபம் இருக்கா இல்லையா ங்கிறத நான் என்னமோ உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லலாம் விவசாயம் அடிமட்ட விலையில் இருக்குது, லாபம் இல்லை, லாபம் அதிகமாக இருக்குது, என்னங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்மக்கிட்ட முருங்கைன்னு மட்டும் இல்லை, தென்னை மரம், மாமரம், வாழை எல்லாமே இருக்குது. நான் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணுறோம், எப்படி வளர்கிறோங்கிறத நான் உங்களுக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே முருங்கை இப்போ தான் இந்த மழை சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தாத்து வெட்டி தழுத்துருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த வெட்டி ஒரு 10 நாள் ஆயிருக்கு இந்த அளவு தழுக்கிறதுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மரம் வெட்டினதில் மீதி உள்ள கம்பு, இதெல்லாம் வரும், தழுத்து வரும், நட்டி வச்சோன்னா முளைக்கும். இது நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற கம்பு. இப்போ இது போல் முருங்கைகளில் பழுதாகிற இடத்துல இந்த கண்ணை நம்ம வச்சு வளர்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சைடு பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 500 மரங்கள் இருக்கும் இந்த சைடு, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் கொஞ்சம் அதிகமாக, இந்த நிலப்பரப்புகள் ஒரு 1000 மரம் இருக்கும். இப்போ இது எல்லாமே பராமரிப்பு பண்ணுறது நம்ம தான். என்ன பராமரிப்புனா, இப்போ இந்த முருங்கை சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இடம் எல்லாம் உழவு போட்டு, சொட்டு நீர் பாசனம் தான் இங்கே ஃபுல்லாக. சொட்டு நீரெல்லாம் சுற்றி வச்சுட்டு இடம் எல்லாம் உழவு போட்டு முருங்கை கம்பை வெட்டி குலைகள் எல்லாம் மண் உள்ள போட்டு உழவு அடித்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. இன்னும் நம்ம நீர் பாசனம் விரிக்கலை, ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அதை முடிச்சுட்டு இன்னொரு உழவு போட வேண்டியது இருக்குது. உழவு எல்லாமே நம்மளே போட்டுப்போம், வெளியே இருந்து எதுக்குமே ஆள் யூஸ் பண்ணுறதில்ல. டிராக்டர் இருக்குது, உழவு போட்டுட்டு விரிச்சிடலாம். இப்போது இது இன்னும் எத்தனை மாதங்களில் காய்க்குன்னு பார்த்திங்கன்னா, இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும். எல்லா மரமும் காய்ப்பு தன்மை இருக்குது. அது வரைக்கும் நம்ம இந்த மரத்தெல்லாம் நல்லா பராமரிக்கணும். பூச்சிகள் வரும், மருந்து அடிக்கணும். பூச்சிகளுக்கு மருந்து அடித்தோன்னா அந்த இலைகள் வாடாமல் இருக்கும். இது மாதிரி அப்டேட்ஸ், அதாவது விவசாயம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வளருதுங்கிற அப்டேட்ஸ் இனிமேல் நான் இந்த சேனல்ஸில் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ தான் இந்த அப்டேட். அதாவது எவ்வளோ நாளுக்கு எப்படி வளருது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டு போனது. இந்த லைனில் இருக்கிற இந்த சின்னதாக இருக்கிற கம்புகள் பட்டு போனதுனால நம்ம புது கம்பு இதில் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இது எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. அப்டேட்ஸ் நான் டெய்லி கொடுக்குறேன். நீங்கள் விவசாயம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். விவசாயம் உங்களுக்கு பிடிக்கும், விவசாயம் கற்றுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா, விவசாயத்தில் என்ன வருது என்ன போகுதுங்கிறத இனிமேல் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதனால் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க.